செல்வா காலையிலே சாப்பிட்டுட்டு வண்டியை சர்வீஸ் பண்ண கொண்டு போயிட்டான். அவனை அனுப்பி வச்சுட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கலையா, இன்றைக்கி தான் எடுத்து வச்சு எப்போ நிறையா கொண்டு வருவேன். இந்த டைம் தூக்கிட்டு வர சோம்பேறித்தனப்பட்டுட்டே கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா கொஞ்சமாக கத்திரி வத்தலும் கொத்தரவங்க வத்தலும் கொடுத்துருந்தாங்க. அத்தை மிளகாப்பொடி மல்லிப்பொடி அவங்க கொடுத்தாலும் செல்வா வாங்க விட மாட்டான் போல. ஒரு மாதம் தானே தீபாவளிக்கு போயிடுவோம், கொஞ்சமாக வாங்கிட்டு வானே சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் துவைக்க ட்ரெஸ்ஸு செல்வா ஆல்ரெடி இங்கேயே நிறைய ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டுட்டு தான் வந்திருப்பான் போல். அம்புட்டே மொத்தமாக துவைக்க வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரித்து துவைச்சிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் என்னமோ புதுசாக வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போன மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வேறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது சொல்லவும் எனக்கு தயக்கமாக இருக்கும், ஐயோ ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு இருந்தது. அப்படியே துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்து நம்ம கொய்யா மரம், நம்ம ஊருக்கு போகும்போது நிறையா கொய்யாக்கா இருந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. காலையில் எக் கிரேவி வச்சுருந்தேன், நல்லா தான் இருந்தது. அதை வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஜவஹர்லால். அப்புறம் ஹாய் அப்ரோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வீடியோ பாருங்கள்.